இனிய காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோமோ அதோடைய பலன் நமக்கு நாளைக்கு கிடைக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நிமிஷம் நம்ம கையில இருக்கும்போது அது ரொம்பவே ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு உங்க எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. அந்த வாழ்த்துக்களுக்கு வலு சேர்க்க வந்திருக்கும் நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. இது உங்கள் ஃபேவரட் ஷோ மார்னிங் கஃபே. ஸ்வாதி, எதுக்காக எதை பண்ணணும், எதுக்காக எதை பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல? என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே. அதாவது சாப்பாட்டுக்காக கல்யாணத்துக்கு போகலாம், ஆனா சாப்பாட்டுக்காக கல்யாணத்தை நிறுத்தலாமா? அப்படி யாராவது செய்வாங்களா? அநியாயமா இல்ல? நடந்திருக்கே. பெங்களூரை சேர்ந்தவங்க தான் நாகேந்திர பிரசாத் மற்றும் நந்தினி. இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பிக்ஸ் ஆகி ரிசப்ஷன் நடந்துட்டு இருந்தப்பதான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட 50 பேருக்கு சாப்பாடு பத்தாம போயிருக்கு. 50 பேருக்கு கல்யாணத்துல சாப்பாட்டு இல்லைன்னா அப்ப எல்லாரும் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்காரங்க தலையை உருட்டி இருப்பாங்கல்ல? அது என்னவோ உண்மைதான். அதுவும் அந்த 50 பேர்ல 30 பேர் பையன் வீட்டுக்காரங்களாம். சோ பையன் வீட்டுக்காரங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் அப்படியே சவுண்ட் எல்லாம் ஏத்திருக்காங்க. உடனே பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன சொல்லிருக்காங்க, சாரிங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, 5 மினிட்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம், எல்லாரும் வெயிட் பண்ணி கண்டிப்பா சாப்பிட்டு போயிடணும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன 5 மினிட்ஸ்ல ரெடி பண்றேன்னு சொல்லிருக்காங்களா? அப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்து சாப்பிட்டு போயிருக்கலாமே. இல்லையே. ஆனா மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்ல. மாப்பிள்ளை என்ன சொல்லிருக்காரு, பையன் வீட்டுக்காரங்களுக்கே சாப்பாடு இல்லையா, நிறுத்துறா கல்யாணத்தை அப்படின்னு கல்யாணத்தையே நிறுத்திட்டாராம். அட பாவீங்களா! அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல மாப்பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எதுக்காக எது செய்யணும், எதுக்காக எது செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு விவஸ்தையே இல்லையா? இதுதான் ஸ்வாதி நானும் முதல்லயே சொன்னேன். சரி, ஓகே. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லிருக்கேன். இப்ப அடுத்த ஒரு யோகாசனமா பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பார்க்க போற ஆசனா அதோமுகி ஷன்னாசனா. இதை நீங்க கூகுள் பண்ணி பார்க்கும்போது டவுன்வர்ட் டாக் போஸ்னு சொல்லலாம். இந்த ஆசனா இஸ் த பெஸ்ட் ஆசனா. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆசனாவை நீங்க பண்ணும்போது ஹோல் பாடியை ரெஸ்ட் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த ஆசனா ட்ரை பண்றதுக்கு முன்னாடி டவுன்வர்ட் டாக் போஸ்ல நீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷம் இல்ல 5 செகண்ட் 10 செகண்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க பாடியில இன்னொரு யோகா ஆசனா பண்றதுக்கு உங்க பாடி ரெடி ஆயிடும். அதுதான் இந்த ஊர்த்வமுக ஷன்னாசனாவோட பெனிஃபிட். ஸோ ஊர்த்வமுக ஷன்னாசனா எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க பாடியை பிளாங்க் போஸ்டர்ல வச்சுக்கோங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூக்கி, அதாவது உங்க ஹிப்பை கொஞ்சம் தூக்கி உள்ள போங்க. உள்ள போகும்போது உங்க கால்கள் ரெண்டுமே கீழே பதியணும். இன்கேஸ் சேர்ந்தாப்புல பதியலைன்னா கொஞ்சம் காலில் டிஸ்டன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணி கீழே பதிய வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முதுகு தண்டு ஸ்ட்ரென்தன் ஆகும், உங்க பாடியில ஒரு பெர்ஃபெக்ஷன் வரும், உங்க ஹோல் பாடி ரெஸ்ட் எடுக்கும். இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது மூச்சு உள்ள வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மெதுவா ஒரு ரைட் கால் மட்டும் மேல தூக்கி மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே மெதுவா கீழே இறக்கிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் காலையும் மெதுவா தூக்கி மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே மெதுவா காலை இறக்கிடலாம். யாருக்காவது ஆம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருந்தா மெதுவா உங்க முட்டியை கீழே இறக்கிடுங்க. யாருக்காவது ஆம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் இருந்தா நீங்க டவுன்வர்ட் டாக் போஸ், அதாவது அதோமுகி ஷன்னாசனால இந்த மாதிரி ஒரு ஆசனாவையும் ட்ரை பண்ணலாம். அதாவது தேர்ட் வேரியேஷன். அதை இப்போ நான் பண்ணி காட்ட போறேன். மெதுவா டவுன்வர்ட் டாக் போஸ் போங்க. போனதுக்கு அப்புறமா உங்க ஒரு கால் மட்டும் தூக்கி ரவுண்டா 360 டிகிரிக்கு சுத்தணும். 1 2 3. அதே காலை திருப்பி அதே பொசிஷன்ல வச்சுட்டு ரிவர்ஸ் பொசிஷன், அதாவது 3 2 1 பண்ணதுக்கு அப்புறமா மெதுவா காலை கீழே இறக்குங்க. மெதுவா முட்டியை கீழே இறக்கி ரிலாக்ஸ் பண்ணலாம். டவுன்வர்ட் டாக் போஸ், அதாவது அதோமுகி ஷன்னாசனா. இந்த ஆசனா நார்மலி எந்த பாடியில இருக்கிற மசில் பார்ட் ரொம்ப டயர்டா இருந்தா அதை ரிப்பேர் செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி உங்க ஆம்ஸ்ட்ரிங், உங்க கால்ல காஃப் மசில்ஸ், உங்க பாதம் அது ரொம்பவே டயர்டா இருந்தா இல்ல டேமேஜ் ஆயிருக்கும் போது ரிகவரிங் ஸ்டேஜ், அதாவது நாள் பட அது கூடும் போது இந்த டவுன்வர்ட் டாக் போஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த பெர்ஃபெக்ஷனும் அந்த வலியும் குறையறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னைக்கு அதோமுகி ஷன்னாசனா நீங்க பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட உங்களை சந்திக்கிறேன்.
அதோ முகே சுன்ஹாசனா, இது சொல்றதுக்குள்ளே மூச்சு முட்டுது இல்ல? ஆமா, கண்டிப்பா. இந்த யோகாசனாவோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர், டென்ஷன் எல்லாத்தையுமே குறைச்சு நம்மள வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த யோகாசனம் பார்த்து இந்த ரெஃப்ரெஷ் மைண்டோட ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, ஒரு சூப்பர் குட் நியூஸ் நான் வச்சிருக்கேன். இனிமே இன்கம் டாக்ஸே கிடையாது. வாட், ரியலி? அப்ப அடுத்த மாசம் நமக்கு டிடிஎஸ்லாம் பிடிக்க மாட்டாங்கல்ல? ரொம்ப எக்ஸைட் ஆகாத, நம்ம ஊர்ல இல்ல, சவுதி அரேபியால. ஓ ஸ்வாதி, கொஞ்ச நேரத்துல நான் பயங்கர எக்ஸைட்டடா ஆயிட்டேன். என்னென்னவோ இமேஜின் பண்ணி வச்சேன். அடுத்த மாசம் டிடிஎஸ் காசை எப்படிலாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம்லாம் யோசிச்சேன். இப்படி சொல்லிட்டியே. நானும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட இந்த நியூஸ் கேட்டு. பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது நம்ம ஊர்ல இல்ல, சவுதி அரேபியாலன்னு. சவுதி அரேபியால இருக்கிற எந்த மக்களுக்குமே டாக்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், எந்த கம்பெனி, ஃபேக்டரிஸ் யாருக்குமே அவங்க வர இன்கம்ல இருந்து அவங்க டாக்ஸ் வந்து கட்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல திட்டம் தான். ஆனா இப்படி பண்றதால கவர்மெண்ட்டை சரியா ரன் பண்ண முடியுமா? உலகத்துக்கே பெட்ரோல் ஊத்துற அவங்களுக்கா காசுக்கு பஞ்சம்? 2014ல வந்து க்ரூட் ஆயில் விலை சரிஞ்சிச்சுல, அப்ப வந்து எல்லாருக்குமே டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ரூல் போட்டாங்க. இப்ப அந்த சிச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறமா டாக்ஸ் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது நிஜமாவே ரொம்ப நல்ல திட்டம் தான் ஸ்வாதி. இந்த மாதிரியான ஒரு ரூல் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டாக்ஸ் கட்டுறதுல இருந்து பணத்தை நான் காப்பாத்தி வைக்கிறேன் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் பதுக்கி வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான செயல்கள்லாம் கண்டிப்பா குறையும். எஸ், இப்போ வந்து நம்ம மார்ச் மாசம் வந்து டாக்ஸ் சேவிங்ஸ் ஆர்ட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லையா? சோ இப்போ அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில மார்ஷல் ஆர்ட்ஸ் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. 2 days நீங்க செஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அது நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எனக்கு பிளாசம் டைகர்ஸ்ல ஷேர் பண்ணலாம் ஃபேஸ்புக்ல. ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட். பெங்களூர்ல ஒரு பொண்ணு நைட் டைம்ல பேங்க் விட்டு வெளில வந்திருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி இருந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பேக்ல இருந்து ஒருத்தவங்க நம்மள ஹக் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம பேனிக் ஆகாம எப்படி அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றது. ஸோ இன்னைக்கு அதை பத்தி பார்க்கறதுக்கு என் கூட திருத்தி இருக்காங்க, என்னோட பார்ட்னர். ஹாய் திருத்தி. வெல்கம் டு த ஷோ. ஸோ ஒரு பேக் ஹக், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்டன் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கேர்ளுக்கு ஒரு அலர்ட்னஸ் எப்பவுமே அந்த பாடியில் இருக்கும். நம்ம ப்ரெசென்ட்டாக இருக்கோம் அப்படின்னா பின்னாடி இங்கே வந்தாங்க அப்படின்னாலே நமக்கு அதுக்கு ரியாக்ஷன் வரும். அதையும் மீறி வந்துட்டு ஓரளவுக்கு ஹக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ ஃபர்ஸ்ட் ஹக் பண்ணுறாங்க. எஸ், நல்லா டைட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹக் பண்ணன்னு ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கேர்ள்ஸ் ரியாக்ஷன் வந்துட்டு ஹக் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரலாகவே ஒரு கேர்ள்ஸ் ரியாக்ஷன் ஹக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பேனிக் ஆயிடுவாங்க, they'll give up. ஏன்னா ஒரு டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எமோஷனையும் தாண்டி நீங்க எப்படி வந்து அந்த இவெண்ட்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து உங்களே காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ரெடி, ஹக். ஸோ இப்போ இந்த டைட்டா ஹக் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ ஹக் பண்ணும் போது இந்த பொசிஷன் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் லைட்டா லெக், நம்ம லெஃப்ட் லெக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி இங்க இருந்து கொஞ்சம். ஸோ இந்த மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்க லெக்கை நம்ம இங்க தள்ளி வைக்கிறோம். இங்க இருந்து ஜஸ்ட் இந்த ஷோல்டர்ஸை இப்படி முன்னாடி எடுத்துட்டு வரும், அவ்வளவுதான். ஸோ இப்படி முன்னாடி எடுத்துட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க எவ்வளவு டைட்டா ஹக் பண்ணாங்களோ, அவங்க எவ்வளவு பாடி வெயிட்ல இருந்தாலுமே அவங்க கண்டிப்பா வந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரண்ட்ல ஃபாலோ ஆகி தான் தீரணும். ஸோ ஒன்ஸ் மோர் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெக் இப்போ இவங்க ஃப்ரீயா இருக்கு, இதுலயே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். இதுல இருந்து ஜஸ்ட் இப்படி. எஸ், தட்ஸ் இட். இது இப்போ சின்னவங்களுமே பண்ணலாம். இப்போ அவங்க உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க. ரெடி? எஸ், ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிளான எஃபெக்டிவான டெக்னிக். நீங்க பண்றது வெறுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் இங்க இருந்து இப்படி லெக் எடுக்கிறீங்க, இங்க இருந்து உங்களோட ஷோல்டரை முன்னாடி எடுத்துட்டு வரீங்க. இப்படி எடுத்துட்டு வரும்போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். இன்னும் 2-3 டெக்னிக்ஸ் பார்க்கலாம். ஹக். ஸோ இப்போ ஹக் பண்ணும்போது உங்க ஹேண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஃப்ரீயா தான் இருக்கு, கரெக்டா? ஸோ உங்க ஹேண்டை ஜஸ்ட் லைட்டா கிராஸ் ஓவர் பண்ணி, பேனிக் ஆகாம அந்த சிச்சுவேஷன்ல கிராஸ் ஓவர் பண்ணி, அவங்க ஹக் பண்ணிட்டாங்க, இப்போ அது அடுத்தவங்க எதுவுமே பண்ணல. ஸோ பண்றதுக்கு முன்னாடியே நம்மளால வந்துட்டு நம்மள எஸ்கேப் ஆகிக்க முடியும் அப்படின்னா இட்ஸ் குட். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டா இங்க இருந்து ஃப்ரீ பண்றீங்க. இங்க இருந்து ஃப்ரீ பண்ணும்போது இந்த ஹேண்ட்
உங்க லெக்குக்கு அவங்க லெக்கு ரீச்ல தான் இருக்கு. ஸோ இந்த லெக்கை தூக்கி இப்படி ஒன்று போட்டீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஃபாலோ ஆயிடுவாங்க, ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி டெக்னிக். இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணி காமிக்கிறேன். கம், நான் டைட்டா, இப்போ எவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்ட் தான் பிளாக் ஆகுமே தவிர இந்த பார்ட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக கிராஸ் ஓவர் பண்ணுங்க. இங்கேருந்து இந்த ஹேண்ட் இப்படி எடுக்கிறீங்க, இந்த லெக் ரீச்ல இருக்கு, இப்படி அப்படியே ரீச் பண்ணி இங்க போடுறீங்க, அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஒன் மோர் டெக்னிக். இந்த டெக்னிக்கையும் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னும் எளிதா ஒரு டெக்னிக் இருக்கு, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெக்னிக். ஸோ நல்லா டைட்டா. ஸோ இப்போ இங்க ஹக் பண்ணியிருக்காங்க, இந்த ஹக் பண்ணும்போது இந்த கேப் ஃப்ரீயா இருக்கு, கரெக்டா? ஸோ லைட்டா முன்னாடி வந்து நல்லா டைட் பண்ணி அப்படியே பின்னாடி எடுத்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஆப்போனன்ட் அவே போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக். உங்களுக்கு பார்க்கும்போது அகேன், ஸோ லைட்டாக கொஞ்சம் முன்னாடி வரீங்க, அந்த ஃபோர்ஸில் டப்புன்னு இப்படின்னு பின்னாடி எடுக்கிறீங்க. இப்படி எடுக்கும்போது ஸோ உங்களோட இந்த பார்ட் ஆப்போனன்ட்டோட சோலார் பிளெக்ஸஸ் இங்கே இருக்கு, கரெக்டா? ஸோ அந்த ஸ்டமக் பார்ட் கிட்ட ஜஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க அவேல போயிடுவாங்க. இந்த 3 சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்டோட சேர்த்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ ஹேண்ட் இல்லாம எப்படி பண்றது? ஸோ இப்போ உங்க ஹேண்ட் ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு இன்னுமே ஒரு அட்வான்டேஜான விஷயம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இப்படி நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்க ஆப்போனன்ட் உங்க கூட சேர்ந்து மூவ் ஆவாங்க. ஸோ அவங்க மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு இங்க அவங்கள லாக் பண்ணி வச்சுட்டு இங்க அப்படியே டேர்ன் பண்ணி இங்க அட்டாக் பண்றீங்க அப்படின்னா இந்த பார்ட் ஆஃப் த எல்போ இதுலயுமே வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். ஸோ இப்போ 4 டெக்னிக்ஸ் வந்துட்டு நீங்க பாத்தீங்க, கரெக்டா? அதை இன்னொரு வாட்டி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக், 2 கையும் சேர்த்து வச்சு ஹக் பண்ணும்போது லெக்கை ரிலீஸ் பண்றீங்க, அப்படியே இப்படி இது பண்ணி பண்றீங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டெக்னிக். அகேன் செகண்ட் டெக்னிக். ஸோ லாஜிக் படி இது பாடி சயின்ஸ் தான். ஸோ அந்த கால் அங்கே ஃப்ரீயா இருக்கு, ஜஸ்ட் அந்த இந்த பார்ட் வந்துட்டு நீங்க யாருக்கு டச் பண்ணீங்க அப்படின்னாலுமே அங்க ஒரு வீக்னஸ் இருக்கும், அதுல வந்து தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஆப்போனன்ட் விழுவாங்க. தேர்ட் டெக்னிக் போலாம். இல்ல நல்லா ஃப்ரண்ட்ல எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் எடுத்துட்டு இந்த பார்ட் யூஸ் பண்ணி கரெக்டா இங்க நீங்க அப்படியே புஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ரிலீஸும் ஆயிடும், பிளஸ் பேக்கும் மூவ் ஆவாங்க. இப்போ வந்துட்டு அந்த ஃபோர்த் டெக்னிக் பார்க்கலாம். ரெடி? ஹேண்ட் எடுத்துட்டு ஓகே. ஸோ இந்த டெக்னிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்க எல்போ பார்ட் அப்படின்றது எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட். இந்த டெக்னிக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஏன்னா வந்துட்டு ஹார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க யார் கூட ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல ரிலேட்டிவ்ஸ் கூட யார் கூடயாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பி சேஃப் while you're practicing this. இதெல்லாம் வந்துட்டு ஒரு தற்காப்புக்காக தான் சொல்லி தரும், யாரையும் அட்டாக் பண்றதுக்காக இல்ல. So keep that in mind and practice with safety measures. So இப்போ நம்ம 4 டெக்னிக்ஸ் சிம்பிளாவும் இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாவும் இருந்துச்சு. அதை கேர்ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னாடி பின்னாடி எப்படி வந்தாலும் நம்ம முன்னாடி இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான டெக்னிக் பார்த்தோம்ல. எஸ், நம்மள யாராவது பின்னாடி வந்து ஹக் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கார்த்திகா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வச்சு பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, சின்ன வயசுல எல்லாம் நான் நிறைய ட்ரெயின் டிராவல் பண்ணதுண்டு. ஸோ ட்ரெயின் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து நான் ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன். அப்போ வந்து நான் நிலா வந்து நம்ம கூடயே டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும்ல. ஸோ எப்படி இது வந்து நம்ம கூட டிராவல் ஆகுது அப்படின்ட்டு அப்பவே நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். சூப்பர் ஸ்வாதி, நானுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பொண்ணா இருக்கும்போது நிலாவெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிலாவை பார்த்து ரசிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல, டைரக்டா நிலாக்கே போயிடுவாங்க போல இருக்கு. என்ன ஸ்பேஸ்க்கு போறத பத்தி சொல்றியா? அது இல்ல ஸ்வாதி, இப்ப ரீசெண்டா நாசா என்ன பண்ணிருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அது என்ன காம்படிஷன்னா, இங்க இருந்து அதாவது பூமியில இருந்து எப்படி மனிதர்களை நிலாவுக்கு குடியேற்றலாம் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு சென்னையை சார்ந்த சாய் கிரண் அப்படிங்கிற ஒரு பையன் ரொம்ப அருமையான ஒரு கட்டுரையை அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்டுரைக்காக அவர் 2nd பிரைஸும் வின் பண்ணிருக்காரு. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாய் கிரண்.
சோ ஓகே, அந்த சாய்கிரண் வந்து அந்த கட்டுரையில எதை பத்தி சொல்லியிருக்காரு, ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், சாய்கிரண் என்ன பதில் கொடுத்திருக்காரு, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து 40,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீளத்துக்கு ஒரு எலிவேட்டர் அமைச்சு அந்த எலிவேட்டர் மூலமா மனிதர்களையும் பொருட்களையும் அப்படியே டைரக்டா மூணுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய விளக்கம். அப்ப இனிமே ஹனிமூனை வந்து டைரக்டா மூன்லயே போய் செலிப்ரேட் பண்ணிடலாம் போல இருக்குல்ல. அது என்னவோ உண்மைதான். சரி, இன்னைக்கு நம்ம இந்த அழகான தகவலோட ஒரு சூப்பரான அழகு குறிப்பு காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanraj. I am a dermatologist, that is skin specialist. இப்போ நம்ம வந்து சம்மர்ல நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ற சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். கோடைக்காலம், அதாவது சம்மர் என்றாலே நம்மளுக்கு முதல் பயப்படுவது நம்ம ஸ்கின்ல வர பல பிரச்சனைகளை பற்றி. அதுல முதலையாக நம்ம பயப்படுவது என்னன்னா வேர்க்கூறு, அதாவது prickly heat, in other words heat rashன்னு சொல்றோம். இந்த prickly heat எதனால வருது, யாருக்கெல்லாம் வரலாம், அதை தடுக்கிறதுக்கு, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணலாம் என்பதை பத்தி இப்ப பார்க்கலாம். prickly heat or heat rash என்பது மிலேரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிலேரியா எதனால வருதுன்னா, நம்ம தோலில் பல வேர்வை சுரக்கிற சுரபிகள் இருக்குது, ஸ்வெட் கிளான்ஸ். நம்ம ஸ்கின் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஸ்வெட் கிளான்ஸ் இருக்குது. இந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து அதிலிருந்து வர ஸ்வெட்டு நம்ம தோலுக்கு ஒரு டக்ட் மூலமாக வருது, அதாவது ஒரு குழாய் சிறிய குழாய் மூலமாக வருது. நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் இந்த குழாய் மூலமாக ஃப்ரீயாக நம்மளுக்கு இந்த ஸ்வெட்டு ஸ்கின்னுக்கு வருது. வெயில் காலத்தில் அதிகப்படியாக நம்மளுக்கு வேர்வை ஏற்படுறதுனால இந்த ஸ்வெட் கிளான்ஸில் இருக்கிற அந்த குழாய்களில் ஒரு அடைப்பு ஏற்படுது. இந்த அடைப்பு ஏற்படும் போது நம்மளுக்கு வேர்வை சரியாக வெளியே வர முடியாமல் இருக்குது. அதனால அந்த வேர்வை நம்ம ஸ்கின்னுக்குள்ளேயே கொஞ்சம் லீக் ஆகி அதனால ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து நம்மளுக்கு இந்த வேர்க்கூறு வருது. இந்த ஹீட் ரேஷில் பல டைப்ஸ், அதாவது விதங்கள் இருக்குது. எந்த லெவலில் அந்த ஸ்வெட் டக்ட் பிளாக் ஆகுதுங்கிறத பொறுத்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு ஜஸ்ட் அடிப்புறத்தில் மேலாப்பில் அந்த அடைப்பு ஏற்பட்டதுன்னா மிலேரியா கிறிஸ்டலைனா, அதாவது ரொம்ப சிறிய கொப்பளங்கள் மாதிரி ஸ்கின்ல தோணும். எல்லா வயதுலையும் இது வரலாம். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இந்த மிலேரியா கிறிஸ்டலைனா டைப் ரொம்ப அதிகமாக வருது. குழந்தைங்களுடைய ஸ்கின் ரொம்ப மெதுவாக இருக்கும், அவங்களுடைய ஸ்வெட் கிளான்ஸு அண்ட் அந்த டக்ஸ் எல்லாம் சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி இந்த மாதிரி வெயில் காலத்தில் அவங்கள ரொம்ப மூடி வைக்கிறதுனாலையோ, சரியாக காட்டன் ஆர் கதர் துணிகள் அணியாமல் வைக்கிறதுனாலையோ அவங்களுக்கு இந்த மிலேரியா வரலாம். இரண்டாவது வந்து நம்ம ரொம்ப அதிகமாக காமனாக பார்க்குறது வந்து மிலேரியா ரூப்ரா. அதுதான் நம்ம காமனாக prickly ஹீட் இல்லைன்னா ஹீட் ரேஷ் இல்லை வேர்க்கூறுன்னு சொல்கிறோம். இது வந்து கொஞ்சம் அதை விட லோவர் லெவல் இல்லை அடைப்பு ஏற்படுறதுனால வருது. இந்த prickly ஹீட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிகப்பா ரேஷஸ் மாதிரி பொறியாக உடம்பு முழுவதும் வரலாம். இது அரிப்பு ஜாஸ்தி எடுக்கும். சில சமயம் அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அதில் ஒரு பாக்டீரியா வளரும் போது நம்ம அதுக்கு சீவு கொப்பளங்களாகவும் மாறலாம், மிலேரியா பஸ்டுலோசான்னு சொல்கிறது. மூணாவது ரொம்ப அபூர்வமான வெரைட்டி ஒன்று இருக்குது. ஸ்கின்னுக்கு அடியில் ரொம்ப பகுதியில் அடைப்பு ஏற்படும் போது பெரிய கட்டிகள் மாதிரி வரலாம், மிலேரியா ப்ரொஃபண்டான்னு சொல்கிறது. ஸோ இது எல்லாம் நம்மளுக்கு ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது நம்மளுக்கு வேர்வை சுரக்கிற சுரபிகளில் ஏற்படுற அடைப்பினால வர்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். சம்மரில், கோடை காலத்தில் எல்லாருக்கும் இந்த தொந்தரவு ஏதாவது ஒரு சமயம் வந்துவிடும். எந்த வயசில் வேணாலும் வரலாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் வரலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு, வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஹீட்டு, ஒரு வெப்பத்தன்மை நிறையா இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த prickly ஹீட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, அதை நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் என்பதை இப்போ பார்ப்போம். ரொம்ப முக்கியம் என்னன்னா, நம்ம உடம்புல இருக்கிற வேர்வையை அடிக்கடி நம்ம கழுவுறது, அதை வாஷ் அவுட் பண்ணுறது. இன் அதர் வேர்ட்ஸ், நாம் சம்மரில் குறைந்தது 2 முறை அல்லது 3 இல்லை 4 முறை நாம் குளிக்க வேண்டும் கண்டிப்பாக. அது ரொம்ப முக்கியம்.
இரண்டாவது என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய ஆடைகள் ரொம்ப அவசியமானது. நம்ம என்ன விதமான ஆடைகள் அணிகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். காட்டன், அதாவது கதர் துணிகள் அணிவது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, காத்தோட்டமான ஆடைகள் அணிய வேண்டும். அண்ட் நம்ம வேர்க்கும் போது நம்மளுடைய உடம்பிலிருந்து நீர்ச்சத்து மட்டுமல்ல உப்புச்சத்தும் குறைகிறது, போய்விடுகிறது. தட் இஸ் சால்ட் கண்டென்ட் குறைஞ்சி விடுகிறது. சோடியம், குளோரைடு எல்லாமே நம்மளுடைய வேர்வையில குறைகிறது. அதனால தான் நம்மளுக்கு ரொம்ப சிவியரா இந்த மாதிரி ப்ரிக்லி ஹீட் வந்து நம்மளுக்கு வேர்வை ஜாஸ்தி வர முடியாமல் இருக்கும்போது ஈவன் ஹீட் ஸ்ட்ரோக் கூட வரலாம். ஸோ அதனால நம்ம தண்ணிச்சத்து ரொம்ப முக்கியம், ஹைட்ரேஷன். ஸோ சம்மரில் நம்ம நிறையா தண்ணி ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பழங்கள், ஃப்ரூட் ஜூஸஸ், பழங்கள், இளநீ தண்ணி, இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை நாம் உண்ண வேண்டும். இந்த மாதிரி நம்ம பாதுகாத்து கொண்டோம்னா இந்த ப்ரிக்லி ஹீட்டை தடுக்கலாம். அதை விட முக்கியம், ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்னும் பல விதங்களை நாம் இந்த ஹீட் ரேஷை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். சர்டன் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது. அந்த வேர்வையை குறைக்கிறதுக்குரிய டஸ்டிங் பவுடர்ஸ் நாம் குளித்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழந்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாக்க வேண்டும். நான் சொன்ன மாதிரி சிறு குழந்தைகள் ரொம்ப இதுக்கு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களே குளிர்மையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோன்னா இந்த ப்ரிக்லி ஹீட் இல்லைன்னா வேர்க்கூரை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த எல்லா வழிமுறைகளையும் நாம் பயன்படுத்தி கொண்டால் இந்த கோடை காலத்தை நாம் ப்ரிக்லி ஹீட், அதாவது வேர்க்கூறு இல்லாமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி. கண்மணி, ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வெயில் பயங்கரமா கொளுத்துது. இன்னும் மே மந்த்லாம் போக போக எப்படி இருக்குமோன்ட்டு நினைச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ஸ்கின்னை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தி டாக்டர் வந்து தெளிவா சொன்னாங்க இல்லையா? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? ஆமா சுவாதி, அது ரொம்ப ரொம்ப உண்மை. இந்த உலகத்துல மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் ஆகட்டும், மாசம் ஆகட்டும், வருடம் ஆகட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலுமே ஆனா அது வேற வேற இல்லையா? பட் நான் இப்ப சொல்ல போற மாற்றம் வந்து ஒரு நல்ல மாற்றம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆர்கன்ஸை பத்தி கேர் பண்ணாம ரொம்ப அதை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஆர்கன் எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க இல்லையா? அது இன்னும் உண்மைதான். அதுவும் இருதயம் மாதிரியான உறுப்பு வந்து ஒருத்தர் கொடுத்தாதான் இன்னொருத்தர் வாழ முடியும் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். பட் அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ சயின்டிஸ்ட் வந்து நிறைய வித்தியாசமான ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, லேப்ல வந்து நம்ம இருதயத்துக்கு தேவையான தசை பொருட்கள் எல்லாமே வந்து செய்ய முடியும். பட் ஆனா அந்த பிளட் சர்க்குலேட் ஆகுதுல, அந்த பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் உண்மைதான். ஏன்னா இது எல்லாமே இயற்கையினுடைய அருமையான படைப்பு இல்லையா? அதுவும் அந்த மைக்ரோ லெவல்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் மூலமா தான் நம்முடைய என்டையர் பாடிக்குமே பிளட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதை வந்து மனிதர்களால அவ்வளவு நுட்பமா மறுபடியும் படைக்க முடியுமா? இந்த குழப்பம் வந்து ரொம்ப நாளாவே சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே இருந்திருக்கு. பட் அதுக்கான சொல்யூஷன் இப்ப கிடைச்சிருக்கு. அது எங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கிற வார்செஸ்டர் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்ல தான் அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர். அப்ப இவங்க அந்த ரத்த நாளத்தை எப்படி செயற்கையா உருவாக்கலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஆர்டிபிஷியலா இல்ல, பட் நேச்சுரல் விதத்திலேயே வந்து எப்படி ஆர்டிபிஷியலா கொண்டு வரலாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கீரை இலை இருக்குல்ல, சோ அதுல இருக்கிற நரம்பு ஓடுறது நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த கீரை இலையை எடுத்துட்டு அதுல இருக்கிற தாவன பொருளான அந்த பச்சைத்தையை வந்து நம்ம ஹியூமன் ஹார்ட்டுக்கு தேவைப்படுற டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மனுஷனோட இருதய தசையாவே மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓ சூப்பர். பட் இப்ப நீ சொன்ன விஷயம் வந்து நிஜமா நடந்துச்சு, அதாவது மனிதர்களுக்கு பொறுத்துற அளவுக்கு அது வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம யாரையுமே கிள்ளுக்கிறியா நினைக்க மாட்டோம். சரி, இந்த அருமையான தகவலோட இப்போ உங்க எல்லாருக்காகவும் சூப்பரான காஸ்டியூம் கலெக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்க கலாநிகேதன் ஷோரூமில் இருக்கோம். யூஸ்வலாக கலாநிகேதன் அப்படின்னா நம்ம சில்க் சாரீஸ் இல்லைன்னா டிசைனர் சாரீஸ் அப்படி தான் மோஸ்ட்லி ஷாப் பண்ணுவோம். பட் இந்த ஷோரூமில் என்ன ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டு பிகின் வித் பார்ட்டி வேர் ஆர் பெட்ரோத்தல், அக்கேஷன் வேர், அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். அதில்
ஸ்டார்டிங் ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்க ப்ரைஸ்லேயும் சரி அண்ட் மினிமம் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரேஞ்சாக பார்க்கலாம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெரைட்டி 2000 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும், ஃபுல்லி ஃப்ளேர்ட் ஒன். பட் நமக்கு வந்து சல்வார் பேண்ட் போடுறதுக்கான ரெக்குவயர்மெண்ட்டே இல்லை. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செமி ரா சில்கில் வந்து கம்ப்ளீட்லி ஜூட் ஃபினிஷ், செமி ரா சில்கில் ஜூட் ஃபினிஷில் எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க வித் கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ். நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் சியூட்டில் வந்து நமக்கு இப்போ காம்பினேஷன் ஆஃப் பிரைட் கலர்ஸ், வைப்ரண்ட் கலர்ஸ்னால் இந்த கேண்டி பிங்க் அண்ட் இந்த ஆரஞ்சில் தான் மோஸ்ட்லி இப்போ நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறோம். அதில் வந்து ஹேண்டில் ஃபுல்லாக எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த சியூட்டில். இதுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷால் இதோடய அட்டாச்சாக கிடைக்கும். பட் ஸ்டில் ஃபுல்லி ஃப்ளேர்ட் ஒன் அப்படிங்கிறதுனால இது லாங் ஃப்ராக்காக இருக்குது அண்ட் ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்காங்க, காட்டன் லைனிங் நமக்கு. அதனால் ஐ டோன்ட் திங்க் பேண்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதே வந்து எம்ப்ராய்டரி விரும்பாதவங்க ட்ரெடிஷ்னலாக சிலர் விரும்புவாங்க, ஆஸ் இன் ப்ரைடல்க்கோ இல்லைனா வந்து நம்ம பார்ட்டி வேரோ இல்லை அக்கேஷனுக்கோ போடணும் அப்படின்னா அக்கேஷனில் சில சில்க் அண்ட் சில வெரைட்டி நம்ம வேணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பனாரஸ், பியோர் பனாரஸில் வந்து ஸ்லிம் ஃபிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக ஸ்லிம் ஃபிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஸ்கர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃப்ளேர்டு அப்படின்னு சொல்ல முடியாது, செமி ஃப்ளேட் சொல்லலாம். இந்த இடத்துல நல்ல ஃப்ளேர் கொடுத்து வித் காம்பினேஷன் இப்போ சொன்ன மாதிரி ஆரஞ்ச் அண்ட் கேண்டி பிங்க் தான் இப்போது வைப்ரண்ட் கலர்ஸில் ஃபேமஸான ஒரு இது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒர்க் பண்ணி பியோர் பனாரஸில் நமக்கு வந்து ஒரு சல்வார் சூட் ஆர் லாங் ஃப்ராக் என்ன வேணால் சொல்லலாம், நம்ம எப்படி போட்டுக்கிறோமோ அந்த மாதிரி அதை நேம் பண்ணிக்கலாம். வித் ஷால் அண்ட் பேண்ட் இதோடய அட்டாச்டு கிடைக்கும். ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாரி ஒர்க்ஸ் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப மைல்டாக ஒரு ஹாஃப் கோல்டு ஸ்டோன்ஸ் அண்ட் பீட் ஒர்க் வச்சு ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஸ்டார்டிங் வெரைட்டி இவங்கக்கிட்ட வந்து பார்த்தா 2000லேருந்து இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஃபுல் ஃப்ளேர்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபுல் ஸ்டிச் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ளேர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா, அந்த வெரைட்டிலேயே கொஞ்சம் பேட்ச் டிசைன் ஒர்க் வித் செயினோட இன்னர் அட்டாச்மெண்ட்டோட நமக்கு கிடைக்குது. குவைட் மெட்டீரியல்லேருந்து இவங்கக்கிட்ட ஒரு 15,000 வரைக்கும் இந்த ரேஞ்சில் இந்த வெரைட்டி ஆஃப் காஸ்டியூமில் இவங்கக்கிட்ட இருக்குது 2000லேருந்து. ஐ திங்க் 2000லேயே ரொம்ப நல்ல டீசெண்டான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. we can go for bride. வாவ். நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ஃபுல் மெட்டீரியல் வந்து ரா சில்க் மெட்டீரியலில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எம்ப்ராய்டரி அண்ட் கோல்டன் லேஸ் ஒர்க். இதுக்கு வந்து உள்ளே நமக்கு வந்து கீழே நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும்ல, வித் கேன்வாஸோட நமக்கு இருக்குது. கீழே வந்து கம்ப்ளீட்லி ப்ளீட்டட் ஃப்ளேர் நமக்கு கிடைக்கும். உட்காரும்போது நல்ல ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. The entire dress is fully worked. இது வந்து இந்த ட்ரெஸ்ஸுடைய பேக் சைட் நெக் பேட்டர்ன் வச்சு இன்னர் அட்டாச்மெண்ட் வச்சு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நேவி ப்ளூ அண்ட் கோல்டு இஸ் ஆல்வேஸ் ஃபென்டபிளஸ் காம்பினேஷன், பார்க்கும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு கலெக்ஷன். இது வந்து கிராண்டியரில் வந்து இது ஒரு கலெக்ஷன். கிராண்ட் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போகணும்னு நினைக்கிறவங்க போச்சம்பள்ளி நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, சாரீஸ், சில்க் சாரீஸில் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம் சாரீஸில். அண்ட் ஆஃப்கோர்ஸ் காட்டனில் சம்டைம்ஸ் நம்ம இந்த டிசைன் கிடைக்குது. பட் சியூட்டில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போச்சம்பள்ளி காம்பினேஷனில் இருக்குது. ரொம்ப கிராண்டாக இல்லை ரொம்ப ஜாரியாக ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம்னு நினைக்கிறவங்க தே கேன் ஆப்ட் ஃபார் திஸ். ரொம்ப சட்டிலாக ஒரு கோல்டு த்ரெட்டில் ஒரு சைடு 1/2 ஆஃப் த சியூட்டில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. அதர் ஹாஃபில் வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி வித் பீட் ஒர்க். நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா நிறைய இந்த மாதிரி மணி ஒர்க் நடுவில் இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடி தேவ் ஸ்டார்டட் வித் மணி, இந்த மாதிரி மணி வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பேட்ச் எம்ப்ராய்டரி வச்சு அதுக்கு ஒரு கிராண்டியர் லுக் கொடுக்காம தேவ் கான் ஃபார் பீட் ஒர்க் வித் போச்சம்பள்ளி. இது இந்த ட்ரெஸ்ஸோடைய பேக் சைடில் ஃபுல்லாக ஸோ கிளாவர் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்லி வித் போச்சம்பள்ளி டிசைனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சல்வார் சூட். ஸோ ட்ரெடிஷ்னலில் கொஞ்சம் கிராண்டாக நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 2000 ரேஞ்ச்லேருந்து என்னெல்லாம் இவங்ககிட்ட வித்தியாசமாக கிடைக்கிது ஹையர் ரேஞ்ச் வரைக்கும், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ரேஞ்சில்னு பார்த்தோம். இதுலேயே கிராண்ட் ஒர்க் இன்னும் கொஞ்சம் வெரைட்டி சல்வார் சூட்லேயே நமக்கு என்ன இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம்.
கண்மணி, நம்ம உடம்புல இருக்கிற இன்னொரு ஆர்கான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், நம்ம மைண்ட்ல நினைக்கிற கலர்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்துச்சுன்னா, நம்ம காஸ்டியூம்ஸ்ல வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஆனா இந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே படத்துல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இது ரியல் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இப்பதான் மேஜிக் மாதிரி என்னென்னவோ நடக்குது இல்லையா? சோ இந்த மாதிரி பல ஆசைகளையும் கனவுகளையும் வளர்த்துக்கிட்டே ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நேத்து நான் பீச் சைட் போயிருந்தேன். அந்த சைட்லாம் பயங்கர டஸ்ட், பொல்யூஷன், ஒரே குப்பையா இருந்தது தெரியுமா? எதுக்கு சுவாதி குப்பை இருக்கிற ஏரியாக்கெல்லாம் போறேன்? நல்லா கிளீனா எத்தனையோ ஏரியாஸ் இருக்கு, அங்கெல்லாம் போக வேண்டியது தானே. இது என்ன ரஷ்யாவா குப்பையெல்லாம் கூழாங்கல்லா மாத்துறதுக்கு? என்னது, குப்பையெல்லாம் கூழாங்கல்லா மாறிடுச்சா? என்ன சொல்ற? ஆமா சுவாதி, ரஷ்யால கண்ணாடி குப்பைகள் ஜாஸ்தியா. இதெல்லாம் வச்சு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. அந்த கண்ணாடி குப்பைகள் எல்லாத்தையுமே உசிரி அப்படிங்கிற ஒரு கடல்ல கொண்டு போய் கொட்டிருக்காங்க. அதை கொட்டினதோட மட்டும் இல்லாம அதோட சேர்த்து ஒரு சில கெமிக்கல் கண்டென்ட்ஸுமே கொட்டிருக்காங்க அந்த கடையில. சோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னா, அந்த கண்ணாடி குப்பைகள் எல்லாமே ரொம்ப அழகா கலர்கலரா மின்னக்கூடிய கூழாங்கற்களா மாறிடுச்சான். வாவ், சூப்பர். இதே மாதிரி நம்ம ஊர்லயும் வந்து நம்ம ஊர்ல இருக்கிற குப்பை எல்லாமே கூழாங்கல்லா மாறிட்டா சூப்பரா இருக்கும்ல. இத பத்தி நம்ம அப்புறம் யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி சம்மர் டைம்ல குழந்தைகளை என்ன மாதிரியான கிளாஸஸ்க்கு அனுப்பலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பர்ட் சொல்ல போறாங்க. பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். நான் ஏலகிரி போயிருந்தேன். அங்க வந்து பலாப்பழம் ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஸோ கொஞ்சம் பலாப்பழத்தை எடுத்து சாப்பிட்றப்போ அது நான் எப்படி கடிச்சேன்னே தெரியல. பலாப்பழத்துல பல்லு உடைஞ்ச முதல் ஆளு நானா தான் இருந்திருப்பேன். கொஞ்சோண்டு ஏதோ பலாப்பழத்துக்குள்ள நெருடுற மாதிரி இருந்தது. அதை எடுத்து பார்த்தேன்னா என்னோட பல்லோட உடைஞ்ச ஒரு பகுதி. நான் அப்பவே டாக்டர் கிட்ட போயிருக்கணும், நான் போகல. இது வந்து நம்ம எல்லாருமே பண்ற ஒரு பெரிய தப்பு. நம்மளோட உடல்ல இருக்கிற சில பாகங்கள் ஒரு வாட்டி போச்சுன்னா திரும்ப வரவே வராது. பல்லுன்றது அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அது எனக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே, அது பிரச்சனையா மாறலன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் போகாத தடுத்துட்டேன். ஸோ 4 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த மாதிரி விழுந்து. கொஞ்சம் கொஞ்சமா அது விழ நான் பாட்டு சரி நம்மளுக்கு இன்னும் வலிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம பல்வலி. பார்த்தா அந்த ரூட் கேனல் அப்படின்ற அந்த பல்லோட ரூட்டே வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. நான் அந்த டாக்டர் கிட்ட போனப்போ அந்த டாக்டர் என்ன திட்டுன்னு திட்டினாங்க. ஏமா படிச்ச பொண்ணா இருக்கிற, உனக்கு வந்து ஒரு செட்டு தான் டீத்துன்றது உனக்கு தெரியாதா? மீத எல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு விஷயத்த மாத்திரம் நீ எப்படி ஸ்கிப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 மாசமா ஒரு வாரமும் அந்த பல் டாக்டர் கிட்ட நான் போயிட்டு வரேன். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆயிடுச்சு. நடுவில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு எங்க டைமே இல்லை கீர்த்தன்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, என்கிட்ட ஒரு 7 வயசு பையன் இருக்காங்க. அவன் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். எங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டான். டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறப்ப கூட வந்து அவன் சீட்ல இருக்க மாட்டான். சுத்திலும் எழுந்து எங்கேயாவது போயிடுவான். டீச்சர் தான் கூட்டு வந்து உட்கார வைக்கணும். அவன் பிரில்லியன்ட் இல்லைன்னு விட முடியாது. ஏன்னா சிலதெல்லாம் அவன் பிடிச்சான்னா பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கிராஸ்பிங் பவர். ஆனா அவனை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுன்றது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் விசிட்ல இதெல்லாம் நான் கேட்டுட்டேன். செகண்ட் விசிட்ல அவங்க கிட்ட வந்து நான் ஒண்ணு மாத்திரம் கேட்டேன். எங்க உங்களோட பிரெக்னன்சி டைம் பீரியட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இம்மீடியட்டா அவங்க கண்ணு அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்ல சொல்லுங்களேன், எப்படி இருந்துச்சு உங்களோட பிரெக்னன்சி பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து அந்த குழந்தை வயத்துல தங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்தது. என்னை பெட் ரெஸ்ட்லயே வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து என் ஹஸ்பண்டும் என் கூட இல்லை. இந்த குழந்தை பிறந்துருமா பிறக்காதான்னு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு. எல்லாமே எங்க வீட்டுல வேற என்னை அவ்வளோவா கவனிச்சுக்கல. ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப மைண்டு கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வீட்டுல கூட அப்பா அம்மா இல்லை. ஸோ எல்லாம் நானே பண்ண வேண்டியது. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அந்த லோன்லினஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம் பீரியட், ஒரு குழந்தை பிரெக்னென்ட் ஆன உடனே அந்த அம்மாவோட மன உணர்ச்சிகள், மைண்ட் செட்டு, அவங்க என்கரேஜ் பண்ற மூட்ஸ், இது எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து டிஃபால்ட் செட்டிங்கா வரும்.
இன்னைக்கு ஹைப்பர் ஆக்டிவ்னு நம்ம சும்மா குழந்தைய பார்த்த உடனே சொல்லிடுறோம். ஆனா அந்த ஹைப்பர் ஆக்டிவ்ன்றது ஜீனால வர்றது கிடையாது, மரபணுக்களால வர்றது கிடையாது. ஏதோ அந்த குழந்தை வந்து செய்ய வேண்டிய ஒண்ணு அதை அடம் பிடிச்சிட்டு வீம்புக்குன்னு செய்யாத இருக்கிறதுனால வர்றது கிடையாது. எப்பவுமே கிட்டத்தட்ட 98% டைம்ஸ்ல அதோட வேர் பிரச்சனை என்னன்னா, அந்த பிரெக்னன்சி இருந்தப்போ the mother would not have been happy, the mother would not have been relaxed. அந்த stress of the mother, அந்த அழுத்த மனது, அந்த குழந்தை, அந்த அம்மாவோட மன அழுத்தம்ன்றது அப்படியே அந்த குழந்தையோட உடம்புல ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸா இறங்கும். ஸோ அதனால வர ப்ராப்ளம்ஸ் தான் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியா. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எக்ஸப்ட் ஒரு வெரி ஃபியூ கேசஸ்ல தான் மரபணு சார்ந்தது. மீது எல்லா இதுவுமே வந்து பிரெக்னன்சி ரிலேட்டட் தான். இன்னைக்கு அந்த டாக்டரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அந்த பிரெக்னன்சியை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால நான் அதுக்கான விலைய அவங்க அந்த குழந்தை இவங்க உயிரோட இருக்கிற அடுத்த ஒரு 50-60 வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பயாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அந்த குழந்தை அந்த வயசுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கம்மியா வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரணும். ஸோ அந்த pregnancy time period is very 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 important for ladies. ஒருவேளை நீங்க கர்ப்பமா இருந்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் மனசுல போட்டுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் எதுவா வேணாலும் இருக்கலாம். புரிஞ்சுக்காத கணவனா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு உடல் உறவா இருக்கலாம், இல்லைன்னா ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கலாம், இல்லை நீங்க யார் மேலேயாவது அன்பு வச்சிருந்தீங்க, அப்பாவோ அம்மாவோ, அவங்க தவறி போயிருக்கலாம். பிரச்சனை என்னன்றது முக்கியம் கிடையாது, ஆனா உங்களுக்கு அது டெம்பரரி பிரச்சனை. அந்த பிரச்சனையை நினைச்சு நீங்க ஏங்க அழுவ உங்க குழந்தைக்கு அது வந்து 80 வருஷ பிரச்சனையா மாறும். ஒரு நல்ல மனசளவுல ஆரோக்கியமான ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மன ஆரோக்கியத்துக்கான பொறுப்பை நீங்க 100% எடுத்துக்கிட்டு உங்களை சந்தோஷமா வச்சிட்டு இருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஒருவேளை உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. உங்க குழந்தைக்கு வந்து எப்படி அதோட சைஸ் கரெக்டா இருக்கா, இதுக்கு நான் எந்த ஃபுட்டு சாப்பிடணும், இதை நான் வந்து பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரோட அட்வைஸை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரியான உங்க மனசுக்கும் உங்க உணர்ச்சிக்கும் இதை நான் எப்படி பண்ணா அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் லாங் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ற அந்த உணர்ச்சிகள், அந்த இதுவை வந்து நான் எப்படி ஜெனரேட் பண்ணிக்கணும் அப்படின்றத சயின்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு பண்ணுங்க. கத்துக்காத மாத்திரம் பண்ணாதீங்க. நினைவு இருக்கட்டும், உங்க குழந்தையோட முதல் ஸ்கூல் அது உங்களோட வயத்துல இருக்கிறப்பதான். அப்ப அது எந்த பாடம் கத்துக்குதோ அந்த பாடம் தான் அதுக்கு ப்ளூ பிரிண்ட் ஆகும், அதுக்கு அஸ்திவாரமா ஆகும். அந்த அஸ்திவாரம் மேலதான் பில்டிங் எழும்போம். நீங்க அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்ட்ராங்கான பில்டிங் கட்டினாலும் பேஸ்மெண்ட் வீக்கா இருந்துச்சுன்னா பில்டிங் எந்த நிமிஷம் வேணாலும் அது கொலாப்ஸ் தான். அதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். The human brain is plastic. அதாவது அது எப்ப வேணாலும் மோல்டு பண்ண முடியும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிற அந்த அட்வான்டேஜை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா you would have given your child a head start. அதுக்கு கொடுத்திருக்கிற ஆரம்பமே நீங்க வந்து ஒரு கோல்டன் ஆரம்பத்தை கொடுத்திருப்பீங்க. So take care if you are pregnant. Please keep yourself happy. திரும்ப நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல அரசியல், அறிவியல்னு நிறைய புதிய தகவல்கள் பத்தி பார்த்தோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே.